ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரம்ஜான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக பாடியில் இருக்க போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். எப்போவுமே பாடினாலே சரவணா தான் எல்லாருக்கும் தெரியும். போத்தீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். விமென்ஸ் டே இன்னைக்கு. அங்கே செலிப்ரேஷன்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் என்ன செலிப்ரேஷன்றது. ஹாப்பி உமன்ஸ் டேன்னு போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. நாம் நோன்பு வச்சுருக்கிறதுனால பசங்களுக்கு ஒரு 12 போல் நாம் கிளம்பியிருந்தோமா, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியே ஃபுட் கோர்ட்டில் தான் கொடுத்துருந்தோம். இங்கே ஏ டு Z எல்லாமே இருந்ததுங்க. ஃப்ரெஞ்ச் ஐட்டம்ஸ்லேருந்து பீஸா, பர்கர் எல்லாமே, பிரியாணிலேருந்து எல்லாமே இருந்தது. பசங்க அவங்க 2 பேர் தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 ஜூஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பீஸாவுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டா என்னுடைய பொண்ணு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி அவங்க தான் சாப்பிட போகிறாங்க, வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக்கும் பிஸ்தா மில்க் ஷேக்கும் வந்துடுச்சு. 2 பேரும் குடிச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும். பீஸா வந்தோடனே அவங்களோட ஆர்வத்தை பார்க்கணுமே. சிக்கன் சீஸ் பால் பீஸா தான் வாங்கியிருந்தோம். செம்ம சீஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது போல். அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா இருந்துச்சு. ட்ரையாக கூட இல்லை. அவங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவும் பையனும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸலேட்டர் கூட இருந்தது. அங்கேருந்தே கிளம்பிட்டோம். ஷாப்பிங் மால் இங்கே போத்தி சரவணாலாம் வந்தால் எக்ஸலேட்டர்னால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் இது என்னடா புல் தர மாதிரி இருக்கே, அதுலேயும் கொஞ்சம் நேரம் நின்று ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன மேலேருந்து நின்று பார்க்கும்போது அப்படியே வியூஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. டெக்கரேஷன்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கண்ணாடியிலே பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். கோட்டு ஷேர்வானிலாம் வேறு லெவல்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே 3000 மட்டும்தான். எது எடுத்தாலுமே 3500, 3000, 2500 அவ்வளோதாங்க ரேட்டு. அதுக்கு மேலே நான் ரேட்டு பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. எங்கள் வீட்டில் இன்ஷால்லா ஒரு மேரேஜ் இருக்குது, வரப்போகுது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோட்டை தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு இப்போ ரம்ஜானுக்கு வெயிலில் இதெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக அதை நான் வச்சுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ போட்டு பாடுறா, நீ இது வரைக்கும் போட்டதே இல்லை, ஆசையாக இருக்குது. சின்ன பிள்ளையில போட்டுருந்தான். சரி போட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கும் ஆசையாக தான் இருந்தது. போட்டு பார்த்தேன். இதோட ப்ரைஸ் 3500 கிட்ட தான் வந்தது. சூப்பராக இருந்தது. சரி, அவனுக்கு போட்டு பார்த்துட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸாக நிறைய எடுத்துக்கிட்டோம். பாப்பா கூட சொல்லியிருந்தா சூப்பராக இருக்குது, இதே வாங்கி கொடுங்க, இதே வாங்கி கொடுங்கன்னு சொன்னால். பார்ப்போம், நம்ம இப்போ வெயிலுக்கு இதை வாங்க முடியாது. சரின்னு இன்னொரு ஷேர்வானி கோட்டும் எடுத்துருந்தேன். வேறு லெவலுங்க. அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருந்திருப்பான் இதை போட்டிருந்தா. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் கூட 3800 கிட்ட தான் வந்தது. இன்னும் என்னென்னலாம் கலெக்ஷன் இருந்தது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.